அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுகவின் ஆலமரம் சரிந்தது, போலீஸ் குவிப்பு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து வெளியாகிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதை தொடர்ந்து தான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்ட காரணத்தால் நேற்று இரவு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி பெற்று இப்போ சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக திமுகவுடைய தலைமையகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இடியாக தான் வந்து விழுந்திருக்கு. ஸோ அதனால் திமுகவிடையே ஏற்கனவே அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் திமுகவுடைய அறிவாலயத்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சண்டையாகும். திமுகவே இரண்டாக உடையக்கூடிய சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடந்துட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து அனைத்து விதமான எவிடன்ஸ்களும் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பணங்களை வந்து கொள்ளையடித்திருக்கக்கூடிய திமுகவுடைய தலைமையகத்துக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி அவரே வாக்குமூலம் கொடுக்க போகிறதாக இப்போ சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுகவுக்குள்ளே ஒரு உட்கட்சிக்குள்ளே மோதல் வந்து ஏற்பட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திடீர்னு வந்து அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்ட காரணத்தினால அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி பெற்று இப்போ சிகிச்சை பெற்று வராரு. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தினால பார்த்தாவே அனைத்து விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகளும் மக்களிடையும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து வரக்கூடிய அளவுக்கு தான் அனைவருமே வந்து செஞ்சுட்டு வந்து இருக்கக்கூடிய நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் இதை நினைத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வருட காலங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவலியாக தான் வந்து அவருக்கு இருந்து வந்திருந்த நிலையில் இப்போ அதிரடியாக உட்கட்சிக்குள்ளே இப்போ மோதல்கள் வந்து ஏற்பட்டு இல்லையா ஈரோட்டில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளிய எதிர்ப்புகள் வந்து தெரிவித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்போ பெரும் அதிர்ச்சியாகி இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்போலோ மருத்துவமனையில் இப்போ சிகிச்சை பெற்று இருக்கும் நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இதில் திமுக சேர்ந்த அமைச்சர்கள் அனைவருமே வந்து பார்வையிட்டு உடல்நிலை குறித்து விசாரித்து வரும் நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கு போலீஸ் வந்து குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தியாக தான் வந்து வெளியே இருக்குது. இருந்தாலும் திமுகவில் உட்கட்சிக்குள்ளே ஏற்பட்ட மோதலால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அடிக்கடி உடல்நலைக்குறைவு வந்து ஏற்படுத்தி ஏற்கனவே வந்து வயது வந்து ஆயிடுச்சு. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து துரைமுருகன் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் இப்போ நடந்த ரைடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் துரைமுருகன் அவர்களுடைய பணங்கள் அனைத்துமே சிக்கினது, நிறைய ஆதாரங்களும் சிக்கியிருந்தது. இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினுடைய ஆதாரங்களும் வந்து அவருக்கு சம்மந்தப்பட்ட ஆதாரம் சிக்கிய சம்பவத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துரைமுருகன் அவர்களுக்கு நிறைய ப்ரெஷர்கள் வந்து கொடுத்து வரும் நிலையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருந்தாலும் இப்போ திமுகவுடைய ஆலமரத்துக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வரப்போகுது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே திமுகவுடைய ஆலமரம் நிலைக்குமா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.